வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 26 இன்னைக்கு நேஷனல் சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி சிட்டிசன் படத்தில் வர மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டின்னு வந்திருக்காங்க. எதனாலனா அவங்க வந்து கருப்பினத்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் நம்ம கூட சேர்ந்து அப்படியே பல வருடங்கள் கழிச்சுன்னா இவங்களும் வெள்ளையர்களாகவே மாறிடுவாங்க, நம்மளுடைய இனமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு விதமான நம்பிக்கையில் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னா 1905 1967 இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெரிய குழந்தை கூட்டத்தை, அதாவது 3/1 குழந்தைங்க அந்த பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்களாம். இது வந்து ஸ்டோல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வார்த்தை வர்ணனைகள்லாம் அவங்க நாட்டில் வந்து அதிகமாக இதை பற்றி யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பீட்டர் ரிட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணியிருக்காரு, இதை பற்றியான ஒரு பெரிய கட்டுரையை எழுதி யாருமே சொல்ல முடிய தயங்கின விஷயங்களை வெளிப்படையாக வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் 2008 பார்த்தீங்கன்னா கெவின் ரூட் அப்படிங்கிறவர் இதுக்காக மன்னிப்பும் கேட்டார். ஸோ அப்படி அந்த மன்னிப்பு கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டேவே உருவாகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு ஜென்ரேஷனையே குழந்தைங்களை அப்படியே வெள்ளையர்கள் வந்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரிஜினல் அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த குழந்தைங்கள தவிச்சிட்டு இருந்தாங்களே, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம்னு சொல்லி அந்த பழங்குடி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து அனுசரிக்கிறாங்க மே 26. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு ரெட் ஹெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ரெட் கலரில் முடி இருக்கும் தெரியுமா, அவங்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு டேவாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் கலரில் முடி இருக்கிறவங்களுக்கு இந்த யூமெலனின் அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த விஷயம் நடக்குது. இது வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 2% மக்கள் இந்த மாதிரியான இந்த ரெட் கலரில் முடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் அதிகமாக கம்மியாக வந்துச்சுன்னா அந்த ரெட்டிஷ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷேடு மாறிக்கிட்டே இருக்கும். சரியா, அந்த வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். சரி, இதில் என்ன பயங்கரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நார்மல் ஹியூமன்ஸை விட அதிகமான மயக்க மருந்து கொடுத்தா தான் இவங்களுக்கு மயக்கமே வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்போ எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்கன்னா ஒரு நார்மலான ஹியூமனுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஷாக்கை விட அதிகமாக தேவைப்படுதான். அதே மாதிரி அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது, இந்த பெயினை வந்து உணர்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அதை அதிகமாக ஏற்றுக்கக்கூடிய சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதில் பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடைக்காலத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டுகளில் என்ன நடந்திருக்குன்னா, வடக்கு ஐரோப்பா பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வந்து டெவில், இவங்க வந்து சைத்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எரிச்சிருக்கிறாங்க. அவங்கள மந்திரவாதிகள் நினச்சி மக்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் எலிசபெத் ராணியினுடைய தலைமுடியும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு நாகரிகமாக மாறி அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் மோஸ்ட்லி விக்கு மாதிரிலாம் தலை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாகரிகமாக மாறிச்சு. ஸோ இப்படி இந்த சிவப்பு கலரில் தலைமுடி இருக்குல்ல, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது, அவங்கள வந்து தப்பாக பார்க்குறது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம், அந்த மூட நம்பிக்கை மாறணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த டே உருவாகினாங்க. நெதர்லாண்டில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேற்பட்ட மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பயங்கரமாக செலிப்ரேஷனோட வேர்ல்டு ரெட் ஹெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 26. நெக்ஸ்ட் டே தூக்குமேஸ்தால கார்பெட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த கார்பெட்டுன்றது தரையை விரிக்கக்கூடிய அந்த பொருள் தான். பட் இருந்தாலும் இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலாச்சாரமாக தான் பார்க்கப்படுது. இவங்க நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கார்பெட்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், பாகிஸ்தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதுவும் இவங்க கைவினை பொருளாக இது செய்கிறாங்கல்ல. ஸோ அந்த அதுக்கு பயங்கரமான வரவேற்புன்றது வேர்ல்டு வைடில் இருக்குது. 1992 பார்த்தீங்கன்னா இவங்க கண்காட்சி ஒன்று நடத்துறாங்க. அதில் வந்து 2000 வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பெட்ன்றதை வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப அரிய வகை கார்பெட்லாம் வேறு அவங்க இருந்து தான். இவங்க இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, யுனெஸ்கோவே இதுக்கு வந்து ஒரு கலாச்சார மதிப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பட்டியலை சேர்த்துருக்காங்கன்னா பார்த்துங்களா அப்போ எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்றது கார்பெட் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே உணவு திருவிழான்னு சொல்லிட்டு கம்போடியாலங்க. இது வந்து ஆசிய கண்டங்களில் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டு டைம் மட்டும் தான் வேரி ஆகும் பார்த்தீங்கன்னா, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். தேய்பிறை 4வது நாள் பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த கம்போடியாவை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுங்களுக்கெல்லாம் ஏற பூட்டி அவங்க நல்லா அலங்கரித்து அதுக்கப்புறம் அவங்க நல்லா வெயிட்டான சாப்பாடாக கொடுக்குறாங்க. இந்த புல், புண்ணாக்கு, ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். அப்புறம் கடைசியாக பூசாரி என்ன பண்ணுறாரு, அந்த நெல்லை வந்து அந்த நிலத்தில் விதை வச்சு இதுக்கப்புறம் இது அறுவடைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி சடங்குகளோடு நடக்கக்கூடிய ஒரு விழா தான் பார்த்தீங்கன்னா உழவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 26. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கயானாங்க. இது வந்து 9 பழங்குடி மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் கயானான்ற ஒரு பகுதியாக இருந்தது. எகிப்துக்கிட்ட இருந்து அவங்க சுதந்திரம் அடைஞ்சாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய ராஜ்யம் அப்படின்றது அவங்களோட கண்ட்ரோல்லே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் அவங்க சுதந்திரத்தை ஒரு சமயத்தில் கொடுத்தாங்களே. அப்படி கொடுத்தப்ப 1966 ஒரு சுதந்திரம் அடைஞ்ச அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கயானா வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியாங்க. இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளுக்கு 2 சுதந்திர தினம் இருக்கும். காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க, அவங்க விட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அவங்களை ஆக்கிரமிப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அப்படி இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மங்கோலியாவுடைய பிரச்சனையில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கடைசியாக சோவியத் யூனியன்
1991 ஏப்ரல் 9 இவங்க சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அது ஒரு பேர் லெவலில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க நாட்டை விட்டு அந்த துருப்புகள்லாம் போய் இவங்களுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாகி அந்த வாக்கெடுப்புன்றது ஃபஸ்ட் டைமாக நடந்துச்சு. அந்த வாக்கெடுப்பு நடந்த அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜார்ஜியா மே 26. நெக்ஸ்ட் வெனிசுலாவில் இன்றைக்கி ஆர்பர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. காரணம் என்ன, அந்த பகுதியில் வந்து 21,000க்கும் மேற்பட்ட வகையான தாவரங்களே இருக்குதா. அதுலேயும் 38% அவங்களுடைய ஓன் ஆர்ஜினாக இருக்கலாம். அது பெரிய விஷயம். இப்போ வரைக்கும் பாதுகாத்துருக்கிறது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 48% அவங்க நாட்டினுடைய நிலப்பரப்பில் மேகக்காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. இவ்வளவு காடுகளும் இவ்வளவு இயற்கையும் வச்சிருக்க வெனிசுலாவே இன்றைக்கி ஆர்பர் டேன்னு கொண்டாடுறாங்க. எதுக்காக அப்படின்னா மரங்களை நம்ம பாதுகாத்தாகணும், இருக்கிற இயற்கையை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் வெனிசுலா ஆர்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 26. நெக்ஸ்ட் லக்பா உமர்னு சொல்லிட்டு யூதர்களுடைய திருவிழாவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து எகிப்திலேருந்து யூதர்கள் வந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாளாக பார்க்கப்படுதுங்க. அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு தோரா, அதாவது இவங்களுக்கு ஒரு விவிலியம் இருக்குல்ல, புக் இருக்குல்ல, அதனுடைய சில பகுதிகளை வந்து வெளிப்பட்ட ஒரு நாளாக அவங்க வந்து பெருமைப்படுத்துகிறாங்க. அட் த சேம் டைம் இது வந்து ரஃபி அகிவா அப்படிங்கிறவங்களுடைய சீடர்கள் நிறைய பேர் வந்து நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அதனுடைய முடிவு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது. அதனால தான் ஒமர் மாதத்தினுடைய 33வது நாள் இவங்க வந்து லக்பா ஒமர் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுடைய திருவிழா பயங்கர பிரம்மாண்டமாக வேர்ல்டு வைடில் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 26. வெறும் ஆட்களுடைய எண்ணிக்கை மட்டும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாக்கெடுப்பு நடத்தி தான் இன்றைக்கி தலைவரையை தேர்ந்தெடுக்கிறாங்க. முரணான ஒன்று தான் இல்லை. மறுபடியும் எல்லாரும் மாலிகம் சந்திக்கிறேன். கூட்டம் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.